ஆண்டிப்பட்டி அருகே புலிகள் காப்பகம் என்ற பெயரில் 98 மலை கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? நிச்சயமாக, அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தகவலுக்கு உட்பட்ட மேகமலை, தும்மக்குண்டு உள்ளிட்ட 8 ஊராட்சிகளில் சுமார் 98 மலை கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மலை கிராமத்தில் 3 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மேகமலை வனச்சரணாலயம் 2021ஆம் ஆண்டு புலிகள் காப்பகமாக மாற்றப்பட்டது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் மேகமலை வனச்சரணாலயமும் இணைத்து புலிகள் காப்பகமாக உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அடிவாரத்தில் அமைந்துள்ள அந்த 8 ஒன்றியங்கள் உள்ள 98 கிராம மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்று கூறி அகற்றுவதற்காக உத்தரவிட்டனர். இதன் காரணமாக இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அந்த பகுதி மலை கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் பல்வேறு கோரிக்கைகள், அதாவது என்னென்ன கோரிக்கைகள் என்றால், அந்த மலை கிராம மக்களை பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது, மேலும் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும், இந்த பிரதான 3 கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு கட்சியினரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட 98 மலை கிராம மக்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதன் காரணமாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சாலையில் இருபுறமும் மக்கள் வெள்ளம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக போக்குவரத்துகள் மாற்றப்பட்டு மாற்றுப்பாதையில் அனுப்பப்படுகின்றனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அந்த பகுதியில் நடந்து வருகிறது. பிரதான கோரிக்கைகள், அந்த பகுதி மக்களை மலையிலிருந்து வெளியேற்றக்கூடாது, அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், இந்த பிரதான கோரிக்கைகளை முன்னிட்டுதான் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக, இப்போ இந்த புலிகள் காப்பகம் அப்படிங்கிற பெயர்ல 98 மலை கிராம மக்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் முக்கியமா இதில் அடக்கம் சதீஷ்? நிச்சயமாக, அதாவது மேகமலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் முக்கியமாக இந்த புலிகள் காப்பகம் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு 18வது புலிகள் காப்பகமாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த பகுதியை சுற்றியும், அதாவது மேகமலை, வருசநாடு அந்த கிராமங்களை சேர்ந்த தும்மக்குண்டு ஊராட்சி, வருசநாட்டுக்கு அடுத்து உள்ள பல்வேறு கிராமங்கள், 98 கிராமங்கள், இந்த கிராமங்கள் அனைத்திலுமே பார்த்தோம் என்றால் பள்ளிகள், மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மக்களை தற்போது ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லியிருப்பதுதான் இந்த போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் சொல்லலாம். இந்த போராட்டத்திற்கு அந்த மலை கிராம மக்களை சேர்ந்த அனைவருமே இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்டுள்ளனர். மேலும், அதாவது கடமலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளில் 98 மலை கிராம மக்கள் உள்ளனர். பொதுவாக இதில் மேகமலையை சேர்ந்த ஹைவேஸ் பகுதியிலும் சில, மேலும் வெண்ணியார் எஸ்டேட் அந்த மலை பகுதியிலும், பின்னர் வருசநாடு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த தும்மக்குண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களும் இந்த ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறியுள்ளனர். அவர்களை வெளியேற்றுவதற்காக ஆகஸ்ட் மாதத்திற்குள் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருந்தது. அதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை. நிச்சயமா சதீஷ், இப்ப முன்பே நம்ம அந்த கிராம பகுதிகளுக்கு கூட நம்ம போயிருந்தோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய நபர்கள், இங்க தண்ணீர் தொட்டி கவர்மெண்டால அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்கூல் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, அரசின் எல்லா திட்டங்களும் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கிராமத்தை விட்டு நாங்க வேற எங்க போக முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் இந்த எல்லா கிராமங்களுக்குமே சென்றிருந்ததா? இந்த மக்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பை திருத்த வேண்டும். இரண்டாவது, வட உரிமை சட்டம் 2006 அடிப்படையில் அந்த மலையில வாழக்கூடிய விவசாயிகள், அவர்கள் அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்கள், மனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தை சார்ந்த பிரிவினர், அவர் என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் மனநலத்தை அவர்கள் அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வன உரிமை சட்டம் உடனே பழங்குடி மக்களுக்கு மட்டும் பல பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பழங்குடியினர் மற்றும் மனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மன உரிமை வழங்கக்கூடிய சட்டம் 2006 அதுக்கு பேர். ஆகவே ஆதிவாசி மக்களுக்கு மட்டும்தான் என்பது அல்ல, அனைத்து மக்களுக்குமே அந்த சட்டம் பொருந்தும். அவர்கள் வனத்தில் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் நிபந்தனை. ஆகவே அந்த சட்டத்தின் அடிப்படையில்
வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமலாக்கி ஒரு நபர் கூட பாதிக்கப்படவில்லை என்கிற நிலைமை ஏற்படுகிற வரை நீங்கள் எக்காரணம் கொண்டும் வனத்துக்குள் வந்து இந்த தீர்ப்பை அமுல்படுத்த கூடாது என்பதை முதலமைச்சரிடத்திலே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நேற்றைய தினம் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மல்குமார் அவர்கள் நேற்று என்னோடு தொலைபேசியை தொடர்பு கொண்டார். அன்றே நாளைய தினம் நீங்கள் தேனிக்கு ஒரு போராட்டத்துக்கு செல்வதற்காக அறிந்தோம். அங்கே இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் சொன்னார்கள். நான் உங்களிடம் உறுதி கொடுக்கிறேன், தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் சீர்வாய்வு மனு தாக்கல் செய்யப்படும். அந்த வழக்கை நிலுவையில் முடிவுக்கு வருகிற வரை எக்காரணம் கொண்டும் மக்களை அவர்களுடைய இருப்பிடத்தில் இருந்தோ நிலங்களில் இருந்தோ நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னிடம் நீங்கள் என் மீது இருக்கிற மரியாதை அல்லது இந்த பிரச்சனையை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவன் என்கிற முறையில் என்னிடம் சொன்னதற்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் இதை அரசின் சார்பில் நீங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். உடனடியாக பத்திரிகையாளர்களை கூட்டி இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பில் சட்டத்துறை அமைச்சர் இதை தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.